அமெரிக்க புரட்சி நாங்க பாப்போம் என்னண்டா 1776 இந்த அமெரிக்க புரட்சி வந்து ஏற்படுது சரியா? ஐரோப்பிய வரலாற்றுல வந்து திருப்புமுனை ஏற்படுத்திய புரட்சிகள் ஒன்று வந்து இந்த அமெரிக்க புரட்சி. அதாவது பிரித்தானிய பிரித்தானிய சார் சார் என்னண்டா பிரித்தானியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து பிரித்தானிய சிலர் வந்து குடியேறணும் சரியா? ஓம் சார். அப்படி குடியேறிய இவர்கள் வந்து தங்களுடைய தாய் நாடாக இருக்கிற பிரித்தானியாவுக்கே எதிராக பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரியும் இல்லை என்ற சுலோகத்தினை அடிப்படையாக கொண்டு பிரதிநிதித்துவம் இன்றி வரி இல்லையே என்ற சுலோகத்தை அடிப்படையாக கொண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் 1776 மேற்கொள்ளப்பட்ட போராட்டமே அமெரிக்க சுதந்திர போராட்டம். அதாவது வந்து என்னண்டாடா பிரித்தானியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து சிலர் வந்து குடியேறணும் சரியா? ஓகே சார். ஓம் சார். இவர்கள் வந்து பிரித்தானியாவுக்கு எதிராக வந்து என்ன சில விடயங்கள் சரியில்லாதபடியால வந்து பிரித்தானியாவுக்கு எதிராக வந்து இவர்கள் வந்து என்னது கிளர்ச்சியை வந்து மேற்கொள்ளும் முகமா வந்து பிரதித்துவம் இன்றி வரியும் இல்லையே வரி இல்லையே பிரதித்துவம் இன்றி வரி இல்லையே என்ற சுலோகத்தினை அடிப்படையாக கொண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில வந்து 1776 இந்த போராட்டம் வந்து மேற்கொள்ளப்படுது சரியா? சார் 1700. 76. ஓகே சார். பிரித்தானிய பேரரசுக்கு எதிராக புரட்சி செய்து வெற்றி பெற்ற முதலாவது நாடாக அமெரிக்கா வந்து விளங்குது சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து எழுச்சி பெற்ற அமெரிக்காவானது உலக வல்லரசாக வந்து பரிணமித்துக் கொள்ளுது. ஓகே சார். சார் இப்படி இப்பயும் அப்படித்தானே இருக்கு சார்? இப்போ அப்படித்தான். அவ்வகையில வந்து ஐரோப்பாவில வந்து அமெரிக்காவால் நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் பற்றி பாவமே. ஓகே சார். ஐரோப்பியரால் அமெரிக்காவில வந்து நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் ஒன்று பிரித்தானியாண்டு போடு பிரேக்கெட்டுக்கு போடு 13 குடியேற்றங்கள். 13 குடியேற்றங்கள். ஓகே சார். முதலா ஜோர்ஜியா அல்லது ஜோர்சியா. ஓகே சார். ஜோர்சியா. இது வந்து இறுதியாக அமைக்கப்பட்ட குடியேற்றம். அடுத்த வந்து வெர்ஜீனியா. ஓகே சார். இது வந்து முதலாவதாக அமைக்கப்பட்ட குடியேற்றம். ஓகே சார். சார் இப்போ அவங்க அவங்க பிரித்தானியர்கள் போயிட்டு அங்க குடியேறின குடியேற்றங்களை இடம் வந்து இருக்குங்க அமைக்கும். சார். ஏனென்றா ஓகே வந்து சார். நான் சொன்னேன் தானே பிரித்தானியால இருந்து சில பேர் போயிருந்தானே அமெரிக்காவுக்கு. ஓம் சார். ஓம் சார். அப்படி அமைக்கப்பட்ட குடியேற்றங்கள் சரியா? ஓகே சார். வேர்ஜீனியா வந்து முதலாவதாக அமைக்கப்பட்ட குடியேற்றம். அடுத்த கீழே வந்து சார். பென்சில்வேனியா. ஓம் சார். பென்சில்வேனியா. அடுத்த வட கரோலினா. சார். அடுத்த வந்து தென் கரோலினா. ஓகே சார். அடுத்த வந்து நியூ ஜெர்சி. நியூ ஜெர்சி. அடுத்த வந்து நியூயோர்க். அடுத்த வந்து டெலவயார். ஓகே சார். டெலவயார். அடுத்த நியூ கேம்சயர்.
நியூ கேம் செயார். நியூ கேம் செயார். ஓகே அடுத்த சார். வந்து மசசுசெட். அடுத்த வந்து மசசுசெட்ஸ். 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 சரியா? ஓகே சார். அடுத்த வந்து கெனடிகட். கேனா நானா டீனா கேனா கெனடிகட். ஓகே சார். அடுத்த வந்து ரோட் ஜெலண்ட். ரோட் ஜெலண்ட். ரோட் ஜெலண்ட். ஓகே சார். ரோட் ஜெலண்ட். அடுத்த வந்து மேரிலேண்ட். மேரிலேண்ட். அடுத்த ஹெடிங் போர்டு போர்த்துகல்ல. போர்த்துகல். போர்த்துகல்ல வந்து என்ன குடியேற்றம் வந்து அமைக்கப்படுதுன்னா பிரேசில். போர்த்துகல்ல பிரேசில்ல வந்து ரியோ டி ஜெனிரோ பிரதேசம். போர்த்துகல் அதுல பிரேசில்ல வந்து ரியோ டி ஜெனிரோ பிரதேசம். ஓகே சார். அடுத்த வந்து இஸ்பானியா. பேரு அல்லது பெரு. பேரு அல்லது பெரு. கீழே அடுத்த இது வந்து மெக்சிகோவை. ஓகே, மெக்சிகோவா சார்? ஓகே சார். அடுத்த வந்து பிரான்ஸ். கனடா. கனடா. ஓகே சார். செஸ் லோரன்ஸ் நதி பிரதேசம். செஸ் லோரன்ஸ் நதி பிரதேசம். அடுத்த மிசூரி மிசிசிப்பி. சார் கொஞ்சம் அது கொஞ்சம் சொல்லுங்க சார். பிரான்ஸ் வந்து என்ன? கனடா. சென்ட் ஓகே சார். லோரன்ஸ் நதி பிரதேசம். ஓகே சார். அடுத்த மிசூரி மிசிசிப்பி பிரதேசம். அடுத்த வந்து ஒல்லாந்து. ஓகே சார். ஒல்லாந்து. கட்சன் நதி கட்சன் வளைகுடா பிரதேசம். கட்சன் நதி கட்சன் வளைகுடா பிரதேசம். ஓகே சார். அடுத்த வந்து அடுத்த ஹெடிங் போர்டு ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு சென்று குடியேறும் போது அமெரிக்காவில் காணப்பட்ட நிலைமைகள். ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு சென்று குடியேறும் போது அமெரிக்காவில காணப்பட்ட நிலைமைகள். சார் அமெரிக்காவில். ஓகே சார். அதாவது 1492ஆம் ஆண்டு கிறிஸ்தோபஸ் கொலம்பஸினால வந்து அமெரிக்கா கண்டமானது முதலா வந்து கண்டறியப்படுது. கண்டுபிடிக்கப்படும். சரியா? ஓகே சார். சார். அக்கண்டத்துல வந்து தங்கம் வெள்ளி முதலான வர்த்தக பொருட்கள் வந்து அதிக அளவு கிடைத்த காரணத்தால வந்து ஐரோப்பியர்கள் வந்து முதலாவதா வந்து அங்க அமெரிக்காவுக்கு சென்று குடியேறி கொண்டனர். சரியா? ஓகே சார். எப்படி ஐரோப்பியர் அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவில வாழ்ந்து வந்த போது அமெரிக்காவில் வாழ்ந்த பூர்வீக குடிகளை வந்து செவ்விந்தியர்கள் என அழைத்திருந்தனர். சரியா? ஓகே சார். அமெரிக்காவில வாழ்ந்த குடிகளை வந்து செவ்விந்தியர் என அழைத்திருந்தனர். ஓகே சார். ஓம் சார். இப்பழங்குடி நாகரிகத்தவர்கள் வட அமெரிக்காவிலும் தென் அமெரிக்காவிலும் பறந்து வாழ்ந்து வந்திருந்தனர். சரியா? ரெண்டு இடத்துல இருந்திருக்காங்க. ஓம். ஓகே சார். ஓம். ஓம். தென் அமெரிக்காவில் வாழ்ந்த நாகரிகத்தவர்களை மாயா, இன்கா, அஸ்ட்ரெஸ். வட அமெரிக்காவில் வாழ்ந்த பூர்வீக நாகரிகத்தவர்களை, அதாவது வந்து அந்த இது ஆக்கள பேர் சொல்லி கூப்பிடுவோம். மாயா. வட சார் அது தென் அமெரிக்காவில் அமெரிக்கா. தென் அமெரிக்கால வாழ்ந்த நாகரிகத்தவர்களை வந்து மாயா, இன்கா, அஸ்ட்ரெஸ் போன்ற பெயர்களாலும், வட அமெரிக்காவில் வாழ்ந்த பூர்வீக நாகரிகத்தவர்களை இராகோஸ்,
அடுத்த வந்து மியூ மியூப்ளே, அடுத்த வந்து கேப்பல் போன்ற பெயர்களால் வந்து அழைத்திருந்தவர். சரியா? ஓகே சார். இல்ல எழுதிட்டியா இல்ல நோட்ஸ் போட்டு விடுறாவே. இல்ல சார், நான் எழுதிட்டு தான் சார் இருக்கேன். இந்த வட அமெரிக்கா சொன்னீங்க. ஒரு தென் அமெரிக்கால மாயா, இன்கா, அஸ்ட்ரெக்ஸ். சரியா? ஓகே சார். வட அடுத்த அமெரிக்கால இ- இராக்கோஸ். இராக்கோஸ், அடுத்த பியூ பியூப்ளே பியூப்ளே, அடுத்த வந்து கேப் கேப்பல். பியூப்ளே, அடுத்த கேப்பல். வந்து ஓகே சார். கேப்பல். சரியா? ஓகே சார். இப்ப அடுத்த ஹெடிங் போர்டு ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை சென்று குடியேற்றங்கள் அமைத்தமைக்கான காரணங்கள். ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் ஏன் குடியேற்றங்கள் அமைத்தார்கள்? ஓகே சார். அதாவது 1492 கிறிஸ்தோபஸ் கொலம்பஸினால வந்து இஸ்பானியா சார்பாக நாடுகாண் பயணத்துல வந்து ஈடுபட்டு வந்த இவர் என்ன செய்யறாருன்னா, அமெரிக்க கண்டத்தை வந்து கண்டறிந்த போதிலும் அங்கு தங்கம், வெள்ளி முதலான வர்த்தக பொருட்கள் வந்து கிடைத்தமையால வந்து தேசிய அரசு மத சீர்திருத்தம், சனத்தொகை பெருக்கம், விவசாயத்துக்கு ஏற்பட்ட காலநிலை காணப்பட்ட காரணத்தாலும் ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து குடியேறி செல்லும். சரியா? ஓகே சார். முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து ஐரோப்பியர் அமெரிக்காவுக்கு சென்று குடியேற்றங்களை அமைத்தமை நாடுகாண் பயணம், வர்த்தக போட்டியின் மேல செல்வாக்கு செலுத்தி இருந்தது. சரியா? முதலாவது பாயிண்ட்ஸ். ஓகே சார். ஓகே சார். அதாவது வந்து அவர் ஏன் போயினவன்டா, ஒன்று இஸ்பானியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்கா ஓகே சார். கண்டத்துல வந்து தங்கம், வெள்ளி முதலான வர்த்தக பொருட்கள் வந்து அதிகளவா கிடைத்த காரணத்தால வந்து அந்த வர்த்தக பொருட்களை பெற்று இஸ்பானியாவோட பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்ளலாம் என்ற ரீதியில வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றம் கண்ட ஏனைய ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், போர்த்துகல், ஒல்லாந்து போன்ற நாட்டவர்கள் வர்த்தக பொருட்களை பெற்று அமெரிக்கா பெறுவதற்காக வந்து என்ன அமெரிக்காவுக்கு போக அங்க குடியேற்றங்களை வந்து அமைத்துக் கொள்ளணும். சரியா? ம். ஆமாம் சார், வாங்கிச்சு. இது வந்து நாடுகாண் பயணத்திலே நாங்க பார்ப்போம். ஓகே சார். அடுத்த வந்து ஜனத்தொகை பெருக்கம் அமெரிக்காவில வந்து என்ன ஐரோப்பியர்கள் வந்து குடியேறுவதற்கு காரணம். சரியா? ஓகே சார். அவ்வகையில வந்து 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு அளவுல வந்து ஐரோப்பால வந்து சனத்தொகை வந்து வேகமாக வளர்ச்சி பெறுது. இச்சனத்தொகை பெருக்கத்துக்கு தீர்வு காண்பதற்காக ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு சென்று தமது குடியேற்றங்களை வந்து அமைத்து கொண்டதுனால வந்து என்ன இடம்பெறுதுண்டா, இந்த இது வந்து காரணமா அமையுது. சரியா? ஓகே சார். ஏன்னா தங்களோட சனத்தை வந்து குறைச்சு வேறு நாட்டுக்கு அனுப்பி அங்கேயும் என்ன தங்களோட ஆதிக்கத்தை வந்து கொண்டு வரணும்னு வந்து அனுப்பினோம். சரியா? ஓகே சார், வாங்கிச்சு. அப்படிதான் சார் அப்ப அடுத்த அமெரிக்காவோட சனத்தொகை வளர்ச்சி பெருகிச்சுன்னா. ஓ, ஓ, அடுத்த வந்து மத சீர்திருத்தமும் ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சென்று குடியேற்றங்கள் அமைப்பதற்கு ஒரு காரணம். சரியா? ஓகே சார். அதாவது இங்கிலாந்தை ஆட்சி செய்த மேரி புரட்டஸ்தாந்து மதத்தவர்களை வந்து கடுமையான முறையில வந்து அடக்கி வந்த போது இங்கிலாந்து மக்கள் வந்து மத சுதந்திரத்தை வேண்டி அமெரிக்காவுக்கு செல்லினம். ஏனெண்டா நான் சொன்னான் தானே, மேரி வந்து என்னது ஆமாம் சார். ரத்த வேட்கை மேற்கின ரத்த வேட்கை மேரியனாலே ஏனெண்டா வந்து அவள் வந்து இந்த நெருப்பால கொளுத்தி எறிஞ்சவள். சரியா? ஆமாம் சார். அதால வந்து அதுக்கு பயந்து இந்த மத சுதந்திரம் வேண்டும் என்றால வந்து அமெரிக்காவுக்கு போய் குடியேறணும். சிலர் வந்து என்ன சொல்றது, ஒரு இதுக்கு வந்து என்னது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து அவ்விடத்தை விட்டு விலகி போயிடும். அப்படி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போய் அங்க வந்து தங்களோட குடியேற்றங்களை தான் அமைக்கணும். சரியா? ஓகே சார். இதே போன்று இஸ்பானியாவை ஆட்சி செய்து வந்த இஸ்பானியாவை ஆட்சி செய்து வந்த பேரரசன் இரண்டாம் பிலிப் இன்குவிசன் என்ற மத உறுப்பு நீதிமன்றத்தை கொண்டு புரட்டஸ்தாந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தி வாரான். சரியா? இதனால் மத சுதந்திரத்தை வேண்டி ஐரோப்பியர் குடியேறினர். இது ஏற்கனவே படிக்கிறாங்க மத சீர்திருத்தத்துல. ஆமாம் சார். ஓகே அதாவது சார். வந்து எதிர்மா சீர்திருத்தத்துல படிச்சிருப்போம். புரட்டஸ்தாந்துக்களை வந்து கத்தோலிக்க மதத்துக்கு மாறுங்கன்னு சொல்லி வந்து கொடுமைப்படுத்தியமையால வந்து அடுத்த வந்து முஸ்லீம்கள் வந்து பரதா அணியக்கூடாது, மற்றது வந்து என்ன இது ஆமாம் சார். ஆமாம் சார். பார்த்தோம் பார்த்தோம். அந்த இது அவரே தான்.
ஓகே சார். அடுத்தது வந்து கத்தோலிக்க முறைப்படிதான் திருமணம் செய்யணும் என்று அந்த கடுமையால வந்து இவர்கள் வந்து இங்க சட்டங்கள் வச்சுட்டு அமெரி ஆமாம் சார். அமெரிக்காவுக்கு போய் போயிடும் சரியா. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஐரோப்பியர் அமெரிக்காவுக்கு சென்று குடியேற்றங்களை அமைப்பதற்கு தேசிய அரசு ஒரு காரணம் சரியா. அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு அளவில் ஐரோப்பாவில் எழுச்சி பெற்ற தேசிய அரசர்கள் ஆதரவளித்திருந்தனர். குறிப்பா வந்து பிரான்ஸ்ல வந்து எழுச்சி பெற்ற 4ஆம் கென்றி இங் பிரான்ஸ்ல வந்து 4ஆம் கென்றி எழுச்சி வர சரியா. ஓகே சார். இங்கிலாந்துல வந்து எழுச்சி பெற்ற 7ஆம் கென்றி இங்கிலாந்துல வந்து எழுச்சி பெற்ற 7ஆம் கென்றி அடுத்த இஸ்பானியாவில் எழுச்சி பெற்ற பேர்டினன் இசபெல்லா. சார் இங்கிலாந்தில் வந்து எத்தனாம் கென்றி சார்? இங்கிலாந்துல இங்கிலாந்துல எழுச்சி பெற்ற 7ஆம் கென்றி ஓகே சார். இஸ்பானியால வந்து எழுச்சி பெற்ற பர்டினன்ஸ் இதெல்லாம். பேர்டினன் இசபெல்லா. ஓகே சார். அடுத்த போர்த்துக்கல்ல வந்து எழுச்சி பெற்ற கடலோடி ஹென்றி. போர்த்துக்கல்ல இருந்து கடலோடி ஹென்றி வந்து முதலாம் இம்மானுவேல் என்ற ஆதரவோட வந்து எனது அமெரிக்காவுக்கு சென்று குடிபெயரணும் சரியா. ஓகே சார். சரியா விளங்கிட்டது. ஆமாம் சார். சார் இந்த தேசிய அரசு அது எப்படி சார் காரணம் ஆகுது? ஏனெண்டா வந்து ஐரோப்பால வந்து என்னது இவர்கள் போய் குடியேறுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனெண்டா வந்து மத இதுவும் பிறவு கொண்ட ஆதிக்கமும் காணப்படுது ஒவ்வொரு ஆமாம் சார். நாட்டிலையும். அதால வந்து என்னது இவர்கள் வந்து ஒவ்வொருத்தட்ட ஆதரவோட வந்து இங்க நாடுகாண் பயணத்தை மேற்கொண்டோ அப்படி ஏதோ ஒரு காரணத்தால வந்து இவர்கள் வந்து இங்க வேற நாடுகளுக்கு போயினம். ம். ஓகே சார். குறிப்பா வந்து என்னது 4ஆம் கென்றி இங்கிலாந்து சாரி என்ன பிரான்சின் எழுச்சி பெற்ற 4ஆம் கென்றி இங்கிலாந்துல எழுச்சி பெற்ற 7ஆம் கென்றி இஸ்பானியல எழுச்சி பெற்ற பேர்டன் இசபெல்லா போர்த்துக்கல்ல வந்து கடலோடி ஹென்றி முதலாம் இம்மானுவேல் போன்ற ஆதரவளித்த காரணத்தால வந்து அரசு அதோட அமெரிக்காவுக்கு அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா நாடுகாண் பயணத்தினூட தான் இவர்கள் போயினம். குறிப்பா வந்து ஆ. ஓகே சார். என்னடா என்ன சொல்ல வரேன்னா தேசிய அரசு இருக்கிற தேசிய இருந்த அரசர்கள் வந்து எழுச்சி பெற்று இந்த நாடுகாண் பயணிகளுக்கு அந்த ஆதரவு அளிச்சமையால வந்து இவர்கள் வந்து ஒருத்தர் போய் குடியேற்றங்களை தான் வைக்கிறோம். ம். ஓகே சார். உம் இதுக்கும் திருப்பி வாசிக்கிறேன் பார். ஐரோப்பியர் அமெரிக்காவுக்கு சென்று குடியேற்றங்களை அமைப்பதற்கு தேசிய அரசு செல்வாக்கு செலுத்தியிருந்தது. அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் ஐரோப்பாவில் எழுச்சி பெற்ற தேசிய அரசர்கள் ஆதரவளித்திருந்தனர். விளங்கிட்டா. ம் சார் வாங்கிச்சு. அரசர்கள் வந்து ஆதரவளிச்சமையால வந்தால் நாடுகாண் பயணத்தின் மூலமாகவோ நாடுகாண் பயணத்தால போயிருந்தாலும் வேறொரு காரணம் ஒன்று மத ரீதியான காரணத்தால போயிருக்கலாம், இல்ல ஒரு அரசோட செயற்பாடு சரியில்லாமையால போயிருக்கலாம். அப்படி ஆமாம் சார். ஆமாம் சார். இப்படி என்ன ஒரு அரசனது ஆதரவால வந்து போயிடும். குறிப்பாக பிரான்ஸ்ல வந்து எழுச்சி பெற்ற 4ஆம் கென்றி, இங்கிலாந்துல எழுச்சி பெற்ற 7ஆம் கென்றி, இஸ்பானியாவில எழுச்சி பெற்ற பேர்டன் இசபெல்லா, போர்த்துக்கலில் கடலோடி ஹென்றி முதலாம் இம்மானுவேல் அதான் என்னண்டா இஸ்பானியால வந்து பேர்டன் இசபெல்லா ஆதரவளிக்கிறார். அதே போன்று போர்த்துக்கல்ல வந்து முதலாம் இம்மானுவேல் வந்து ஆதரவளிச்சமையால வந்து கடலோடி ஹென்றி வந்து நாடுகாண் பயணத்தை மேற்கொண்டு என்னது அமெரிக்கால குடிவர சரியா. ம். ஓகே சார். அடுத்த வந்து விவசாயத்துக்கு ஏற்ற சாதகமான சூழல் வந்து அமெரிக்கால காணப்பட்டமையால வந்து என்ன நடக்குதுண்டா ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் குடியேறணும் சரியா. விவசாய சூழல் என்ன சார்? விவசாயத்துக்கு ஏற்ற சாதகமான சூழல் காணப்பட்டமையால வந்து ஐரோப்பியர் அமெரிக்காவுக்கு சென்று குடியேற்றங்களை வந்து நிறுவியதோடு, அதாவது அமெரிக்க கண்டத்துல வந்து நதிகள் மூலம் கொண்டு படிப்படியா வந்து வளமான வண்டல் மண்கள் விவசாயத்துக்கு ஏற்ற காலநிலை வந்து அங்க காணப்பட்டமையால வந்து அவர்கள் வந்து குடியேறணும் அமெரிக்காவுக்கு சரியா. ஆமாம் சார். அங்க வந்து அமெரிக்கால வந்து ஒரு என்ன சொல்றது அதிக அளவா உற்பத்தி செய்து அதிக லாபத்தை பெறுவதற்கான நிலமும் சூழலும் நீரும் கிடைக்கப்பட்டமையால வந்து அங்க போய் குடியேறணும். அதாவது முதல்ல ஒரு குடியேற்றம் போயிருக்கும். அங்க வந்து விவசாயம் செய்தமையால வந்து ஒரு இங்க செய்யலாம், அதிக அளவு லாபத்தை பெறலாம் என்றமையால வந்து ஏனைய குடியேற்றங்களை போய் குடியேறி இருக்கும் சரியா. ம். ம். ஓகே சார். வளம் வந்து என்னது காணப்பட்ட ஒரு நிலை சரியா.
ஓகே சார். ஐரோப்பியர் குடியேற காரணம். அதான் வந்து அமெரிக்காவுக்கு போய் குடியேறிய காரணங்களை நாங்க நோக்கும். சரியா? ஓகே சார். அடுத்த கேடிங் வந்து அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணம். அதாவது கிபி 1776ஆம் ஆண்டு அமெரிக்க சுதந்திர போர் ஏற்பட்டுக் கொள்வதற்கு பிரித்தானியர் கடைப்பிடித்து வந்த வணிகவாத கொள்கை வணிகவாத கொள்கை ஏழாண்டு போர் ஏழாண்டு போர் சீனி சட்டம் சீனி சட்டம் கப்பலோட்ட அதிகார சட்டம் முதலான பொருளாதார அடக்குமுறைகள், அடுத்த வந்து டவுன்சன் சட்டம், அடுத்து வந்து பொஸ்டைன் சேனி தேநீர் விருந்த வந்து உடனடி காரணமாக கொண்டு அமெரிக்க புரட்சி ஏற்படுது. சரியா? ஓகே சார். சார் அத இப்ப சொல்ல முதல்ல சொல்லுங்க சார். வணிகவாத கொள்கை, சீனி சட்டம். வணி வணிகவாத கொள்கை உண்டு, ஏழாண்டு போர், அடுத்த சீனி சட்டம், ஓகே சார். அடுத்த வந்து கப்பலோட்ட அதிகார சட்டம், ஓகே சார். அடுத்த டவுன்சன் ம். சட்டம், ஓகே சார். அடுத்த பொஸ்டைன் தேநீர் விருந்து. இது வந்து இந்த தேநீர் விருந்து வந்து வரிக்கு எதிராக வந்து இடம்பெற்றது இது சம்பவம். சரியா? ஓகே சார். அடுத்த முதலா பாயிண்ட்ஸ் நாங்க பாவம் பிரித்தானியரால வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்த வணிகவாத கொள்கை வந்து அமெரிக்க சுதந்திர போருக்கு ஒரு பிரதான காரணம். சரியா? ஓகே சார். அதாவது பிரித்தானியாவில இருந்து பிரித்தானியாவில இருந்து அமெரிக்காவுக்கு சென்று குடியேறிய 13 குடியேற்றவாசிகளிடமும் அரசியல் ரீதியில் ஓரளவு சுதந்திரம் கிடைத்த போதிலும் பொருளாதார ரீதியில வந்து கடுமையான அடக்குமுறைகள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்தது. சரியா? ஓகே சார். அரசியல் ரீதியான சுதந்திரம் இருந்தாலும் பொருளாதார ரீதியில வந்து அவர்களை வந்து எனது அடக்குமுறை ரீதியா துன்பப்படுத்தணும். சரியா? ஓகே சார். இதற்கு சான்றாக கீழ்வரும் விடயங்களை நாங்க நோக்கலாம். ஒன்று, பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுக்கு போட்டியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. ஏனெண்டா எப்படி சார்? என்னடா பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி பொருளுக்கு எதிராக வந்து அமெரிக்கா வந்து உற்பத்தி பொருளை செய்யக்கூடாது. ஓகே சார். ஏனெண்டா வந்து இவர் என்ன செய்யணும்டா பிரித்தானியாவை எதிர்த்து தான் இவியல் போய் குடியேறணும் அமெரிக்காவுக்கு. சரியா? ஓம் சார். ஓம் சார். வேலைக்கு இப்ப 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 பிரித்தானியக்காரன் சும்மா இருப்பானோ? ஓ ஓகே சார். அரசியல் ரீதியா விட்டாலும் ஏதோ ஒரு ரீதியா வந்து தாக்குறாங்க குடியேற்றவாதிகளை. அப்ப வந்து பிரித்தானியாவில உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருளுக்கு போட்டியை ஏற்படுத்துகின்ற வகையில அமெரிக்கா இந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாது. சரியா? ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் அமெரிக்கா கட்டாயமா விலை கொடுத்து வாங்க வேண்டும். சரியா? பொருட்களை அமெரிக்கா எப்படி விலை கொடுத்து வாங்க வேண்டும்? ஓ, பிரித்தானியால உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள் அனைத்தையும் அமெரிக்கா விலை கொடுத்து வாங்கணும் கட்டாயமா. டைரக்டா அமெரிக்காவை தாக்கல, இந்த அமெரிக்க குடியேற்றவாதிகளை தான் தாக்குறார்கள். சரியா? ஓகே சார். அடுத்தது அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விடயங்களுக்கு வந்து பிரித்தானியாவினுடைய கப்பலை மாத்திரம் தான் பயன்படுத்த முடியும். சரியா? அமெரிக்கா என்ன ஒரு ஏற்றுமதி செஞ்சாலும் சரி இறக்குமதி செஞ்சாலும் சரி பிரித்தானியனுடைய கப்பலை தான் பயன்படுத்த வேண்டும். சரியா? ஓகே சார். அடுத்தது அமெரிக்க உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களும் பிரித்தானியாவுக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா அப்படி செய்யறான்டா? ஏன்டா தங்களை விட பொருள் வேற நாடுகளுக்கு வந்து உற்பத்தி செய்து பொருட்களை வந்து பண்ணி என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிட்டான்டா அதிக அளவு லாபத்தை பெறுவான், வந்து பொருளாதாரத்தை வளர்ச்சிப்படுத்தி போடுவான்னு ரீதியில் அமெரிக்காக்காரன் பிரித்தானியா என்ன செய்தான்டா அடக்குறான் போட்டு. தனக்குத்தான் என்னது குறைந்த விலை கொடுக்கணும், உங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்காத மாதிரி இவங்களை செட் பண்றான். சரியா? பிரித்தானியாக்காரன் என்ன செய்யறான்டா அமெரிக்கா வந்து அடக்குறான் பொருளாதார ரீதியில. ஓகே சார். உம்
அடுத்த வந்து வேறு நாடுகளில் இருந்து பொருட்களினால் இறக்குமதி செய்ய விரும்பினால் அப்பொருட்களை பெற்று வந்து பிரித்தானிய துறைமுகத்துக்கு கொண்டு சென்று அங்க சுங்க வரி செலுத்திய பின்னர் தான் அமெரிக்கா கொண்டு செல்ல முடியும். அதாவது வேற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பொருட்கள் செய்ய இறக்கணும்டா அமெரிக்காவுக்கு அந்த பொருட்களை வந்து கொண்டு வந்து சாரி சாரி என்னடா அமெரிக்கா வந்து வேற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யணும்டா பிரித்தானியாண்ட துறைமுகத்துக்கு வந்து கொண்டு சென்று அங்க சுங்க வரியை செலுத்தின பிறகுதான் அங்க இருந்து என்னது அமெரிக்காவுக்கு கொண்டு போகலாம். ஓகே சார். சுங்கவரி இப்படி செலுத்தி தான் பொருளாதார ஓ அலோவ் பண்ணுவாங்க. இப்படி பொருளாதார ரீதியான அடக்குமுறைகளை வந்து என்னது அமெரிக்காவுக்கு எதிராக வந்து பிரித்தானியா மேற்கொள்ளுது. சரியா விளங்கிட்டா இது? ஓகே சார். அரசியல் ரீதியா தாக்காம பொருளாதார ரீதியா தாக்குது. அட இப்போ ஓகே சார். இப்படியும் இப்ப இது இப்படியும் இருக்குத்தான்டா. இப்ப என்ன ஒருத்தனை வந்து என்னது அரசியல் ரீதியா தாக்காம பொருளாதார ரீதியா வந்து என்னது உணவை தாக்க கட் பண்ணி முடியும். இதையும் கட் பண்ணி விட்டு அவங்க விழுந்துருவாங்க ரீதியில வந்து கட் பண்றாங்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ஏழாண்டு போர் வந்து இது காரணமா? ஏழாண்டு போருக்கு முன்னர் இத்தகைய நடைமுறைகள் வந்து கடுமையாக பிடித்திருக்கவில்லை. அமெரிக்க சுதந்திர போர் ஏற்பட்ட ஏழாண்டு போரும் ஒரு பிரதான காரணமா. இந்த ஏழாண்டு போருக்கு பின்னர் தான் அதிக அளவான அடக்குமுறை வந்து ஏற்படுது. சரியா? ஓகே சார். அதாவது 1756 தொடக்கம் 1763 முதல்ல தொடக்கம். 7 ஆண்டுகளாக நடைபெறுது. இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில் நடைபெற்று வந்த யுத்தமே ஏழாண்டு போர். சரியா? ஓகே சார். இதுல இங்கிலாந்து வந்து வெற்றியை பெற்றுக்கொண்ட போதிலும் அதிக அளவான செலவு வந்து ஈடு செய்ய வேண்டி இருந்தது. சரியா? இந்த ஓகே வேண்டிய சார். தேவை வந்து என்ன இங்கிலாந்துக்கு வந்து பிரித்தானியாவுக்கு ஏற்பட்ட காரணத்தால வந்து பிரித்தானியா அமெரிக்கா மீது கடைபிடிக்கப்பட்டு வந்த வணிகவாத செயற்பாடுகளை வந்து கடுமையான முறையில பின்பற்றுதான். இன்னும் எக்ஸ்ட்ராவா ரேட் அதுல கூட்டி கடுமையாக்குதான். சரியா? ஓகே சார். அதாவது வந்து இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில யுத்தத்துல வந்து இங்கிலாந்துக்கு அதிக அளவா செலவு ஏற்பட்டமையால அந்த செலவு. செலவு வந்து ஈடு ஓ, செய்யணும்டா அமெரிக்காக்காரனுக்கு வந்து ஆப்பு வைக்கிறான். சரியா? அப்படின்னா அவங்க அதாவது பொருளாதார வந்து ரீதியா. இந்த அமெரிக்க அமெரிக்கக்காரனை வந்து என்னது அடக்குறான். சரியா? அடக்குறான். அவங்கள வந்து ஓகே. தங்களோட இது பொருளாதாரத்தை வளர்ச்சிப்படுத்த ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்தினான். பயன்படுத்தி போட்டு ம் தூக்கி எறிகிற மாதிரி. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து அமெரிக்கா மீது திணிக்கப்பட்ட புதிய பல வரி சட்டங்கள். சரியா? அமெரிக்க போருக்கு ஒரு காரணமா. சரியா? ஓகே சார். அதுக்கப்புறம் புதிய வரி சட்டம். அதாவது 7 ஆண்டு போரினை தொடர்ந்து 1764 அடுத்து 1765 போன்ற காலப்பகுதியில புதிய பல வரி சட்டங்களை வந்து பிரித்தானியா வந்து அறிமுகப்படுத்தப்படுது. சரியா? ஓகே சார். அவ்வகையில சீனி சட்டம், தேனி சட்டம். கப்பலோட்ட அதிகார சட்டம், கப்பலோட்ட அதிகார சட்டம், முத்திரை சட்டம், நாணய சட்டம். சரியா? என்ன 10 நிமிஷத்துல முடிச்சிட வேண்டாம் சொல்லு. சட்டம். சரியா? ஓகே சார். இதுல வந்து முதல்ல சீனி சட்டத்தை பார்ப்போம். சீனி சட்டம் எனும் போது அமெரிக்காவுடைய ரகசியமான சீனி வர்த்தக தொடர்புகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும். இச்சீனி சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக கப்பலோட்ட அதிகார சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது அமெரிக்க கண்டத்தின் கிழக்கு கரையோர பகுதிகளில் வந்து பிரித்தானிய ராணுவ படைகள் வந்து குவிக்கப்பட்டதோடு ராணுவ என்ன ராணுவங்களுக்கு என ஏற்படுகின்ற செலவு வந்து அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என அதனை செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. சரியா? ஓகே சார். அதாவது சீனி சட்டம் வேண்டாம் என்ன அந்த சீனி வந்து இறக்குமதி செய்யக்கூடாது என்பதற்காக வந்து இது வந்து தேனி கடற்படையை வந்து சட்டம். கைப்பற்றாங்க. சரியா? ஓகே சார். கைப்பற்றுவதற்கு அந்த ராணுவத்துக்கு அதிகளவான உணவு தேவைகள் ஏற்பட்டது அந்த சில செலவு வந்து அமெரிக்கா தானே என்னது ஏற்க வேண்டும் என கொண்டு வரான். சரியா? ஓகே சார்.
அவன் இதையே கைப்பற்றி அவனுக்கே அந்த கைப்பற்றியமைக்கான செலவை வந்து பிரித்தானியா விதிக்குது. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து நாணய சட்டம். நாணய சட்டம் எனும்போது அமெரிக்காவுக்கென பொதுவான நாணயம் காணப்படாத போது பிரித்தானியாவினுடைய நாணயத்தை பயன்படுத்தி வந்தது. சரியா? எவ்வளவு காலம் வந்து பிரித்தானியாவின் நாணயத்தை பயன்படுத்தான் என்னது அமெரிக்கா வந்து செயற்பட்டு வருது. சரியா? சார் அப்பனா பிரிட்டானியோட நாணயத்தை பார்த்தா அமெரிக்கா உள்ளுக்கே சர்வே ஆகாது. உம் ஓகே சார். இவ்வேளையில் அமெரிக்கா பிரித்தானியாவுக்கு கடனை திருப்பிச் செலுத்தும் வரைக்கும் நாணயங்கள் வழங்குவது தடை செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அமெரிக்கா வந்து பிரித்தானியாவுக்கு கடனை திருப்பி செலுத்தும் வரைக்கும் நாணயம் வந்து வழங்குவது தடை செய்யப்பட்டது. சரியா? என்னண்டா பிரித்தானிய கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தி முடிச்சாதான் பிரித்தானியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து நாணயம் போகும், சார். கொண்டு வரப்படும். சரியா? விளங்கிட்டா இது? விளங்கிட்டேன் சார். இப்ப பிரித்தானியா வந்து அமெரிக்கா மேல கோவத்தை தானே காட்டுறாங்க சார். ஓ, சார் இப்ப அது இவ- கோவத்தை ஏன்னா அங்குள்ள பிரித்தானியர்கள் குடியேறினால அவங்க ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பகையாளியோ இல்ல ஏதோ ஒரு வகையினால தானே. ஓகே சார். ஒரு அதனால தானே. ஒரு செயற்பாட்டோட வந்தானே இது இருக்குது. சரியா? ஓகே சார். அடுத்தது முத்திரை சட்டம். முத்திரை சட்டம் எனும்போது பிரித்தானியாவில் இருந்து அமெரிக்கா கண்டத்துக்கு சென்று குடியேற்றவாசிகளுக்கு சொத்துக்களை வந்து பெறுமதிக்கேற்ப பிரித்தானியா முத்திரையை வந்து பொதித்திருந்தது. சரியா? சார் எப்படி சார்? திருப்பி சொல்றேன் என்னடா, முத்திரை சட்டம் எனும்போது பிரித்தானியால இருந்து அமெரிக்கா குடியேறினவர் தானே, ஆமாம் சார். அவேண்ட சொத்துக்களின் பெறுமதிக்கேற்ப பிரித்தானியா முத்திரையை வந்து பொறித்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கு. சரியா? நீங்க உங்களுக்கு உங்க சொத்து இருக்கும் தானே, ஆமாம் சார். அந்த சொத்துக்கு ஏற்ற விலை நீங்க இந்த முத்திரையை வந்து வாங்கி பொறிச்சிருக்கணும். ஓகே சார். இதனால் சொத்துடைய வர்க்கத்தினர் கடுமையா வந்து எதிர்த்தனர். 1766ஆம் ஆண்டு முத்திரை வரி சட்டம் நீக்கப்பட்டு டவுன்சன் சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. சார் அதாவது அதிகளவா என்னது கள்ள சொத்துக்களை இருப்பிடம் தானே ஆமாம் சார். முதலாளிதர்கள். ஆமாம் சார். இவன் முத்திரை வரியை போட்டு விட்டா இவ்வளவு சொத்துக்கள் வந்து இவர்கள் இருக்குது, இவர்கள் வந்து நாக பணக்காரா போயிட்டோம்ன்ற இதுல வந்து என்னது வெளியே தெரிஞ்சிடுமல்லோ, மறைமுகம் வந்து சொத்து ஆமாம் சார். இருக்குன்னு தானே இவளுக்கு. அது ஆமாம். தெரியக்கூடாத வந்து செல்வந்தர்கள் வந்து எதிர்க்கிறோம். சரி, இந்த முத்திரை சட்டத்தை. ம். இப்ப பின்னர் டவுன்சன் சட்டம் வந்து இந்த முத்திரை சட்டம் வந்து நீக்கப்பட்ட பிறகு டவுன்சன் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. சரியா? ஓகே சார். சார் அது எத்தனாம் டைம்லைன் சார்? எத்தனாம் ஆண்டுல? 1766. ஓகே சார். அவ்வளவுதான். அடுத்தது 1767ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 1766 முத்திரை வரி சட்டம் நீக்கப்பட்டு 77ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுது டவுன்சன் சட்டம். சரியா? ஓகே சார். இந்த டவுன்சன் சட்டமானது அமெரிக்க சுதந்திர போருக்கு செல்வாக்கு செலுத்துது. அதாவது டவுன்சன்ட் என்ற பிரித்தானிய பிரபு நேரடியாக வரி அறவிடுவதை விட மறைமுகமாக வந்து எனது அறவிட தீர்மானித்திருந்தான். சரியா? ஓகே சார். நேர அடிச்சா வந்து இவங்க வந்து என்னது குழம்பிடுவாங்கன்ற ரீதியில வந்து மறைமுகம் வந்து தாக்குறாங்க. தாக்குறது. குறிப்பா வந்து இலங்கையில வந்து என்னது இந்த இது இருக்கல்லோ, அதுல வந்து ஆமாம் என்னது சார். அரசியல் ரீதியா வந்து தாக்காம நைஸா வந்து புத்த விகாரிகள் அதுகளை வந்து உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்களை வந்து கொண்டு வந்துட்டு படிப்படியா வந்து தமிழ் வந்து என்னது உங்க வெளிநாட்டு போடணும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா ஆமாம் சார். அப்படியே நெசுக்கிடாம கைப்பற்றி முடிக்கலாம்ன்ற பிளான்ல வந்து இவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு அது வடிவா விளங்குது. சரியா? ம். ஆமாண்ணா சார். அப்படி அப்படி இவர் வந்து இந்த டவுன்சன் பிரவு என்ன செய்யறாருன்னா நேரடியா வந்து வரிய வந்து அறவிடாம மறைமுகமா வந்து வரிய வந்து அறவிடுற. சரியா? ஓகே சார். அதாவது தேயிலை தேயிலை, தேன், கண்ணாடி, மெழுகு, சாய வகை, ஈயம், கடதாசி. சீனி, தேயிலை, தேன், கண்ணாடி, மெழுகு, தேயிலை, தேன், கண்ணாடி, மெழுகு, சாய வகை, ஈயம், கடதாசி போன்ற பொருட்களுக்கு மறைமுகமாக வரிய வந்து அறவிட்டு வரான். சரியா? ஓகே சார்.
இந்த வரிகளுக்கு எதிராக உற்பத்தியாளர்கள் வந்து கிளந்தெழுந்தமையால வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவித்த காரணத்தால வந்து அனைத்து பொருட்களுக்குமான மறைமுக வரியை வந்து நீக்கிவிட்டு தேயிலைக்கு மாத்திரம் வரியை வந்து அறவிடுறான். சரியா? ஓகே சார். இப்ப 1770, அடுத்தது வந்து 1770. சரியா? சார் 770. ஓகே சார். இந்த 1770ஆம் ஆண்டு சாமுவல் அடம்ஸ் அடம்ஸ். தலைமையில் தேயிலைக்கு வரி எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்கள்ல வந்து கிளர்ச்சி வந்து ஈடுபட்டு வருது. சரியா? இப்ப இவன் என்ன ஓகே சார். செய்யறான்டா, ஒவ்வொரு ஒவ்வொரு வரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வரிய என்னது வாங்கி கொண்டு வந்தவன் இப்ப அதை நீக்கி போட்டு தேயிலைக்கு அதிகளவான வரியை வந்து வாங்குறான். மொத்த வரியையும் கொமனா தேயிலைக்கு இழுத்து விட்டான். சரியா? ம். அதான் ஓகே ஓண்ட சார். ஓண்ட கொஞ்சமா வாங்குறத விட அந்த கொஞ்சமா வாங்கின வந்து மொத்தமா தேயிலைக்கு இறக்கி விட்டான். சரியா? இதால வந்து தேயிலை வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்கள்ல வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்தனர். இக்கிளர்ச்சியை வந்து அடக்குவதற்காக டவுன்சென்ட் என்ற பிரிவு துப்பாக்கி பிரயோகத்தை வந்து மேற்கொள்றான். சரியா? சரியா? ஓகே சார். டவுன்சன் என்ற பிரிவு வந்து துப்பாக்கி பிரயோகத்தை வந்து மேற்கொண்டிருந்தான். இந்த துப்பாக்கி பிரயோகத்தால வந்து 5 பேர் கொல்லப்பட்டமையால வந்து தேயிலை கிளர்ச்சி வந்து அடக்கப்படுது. சரியா? சார் 5 பேர் கொல்லப்பட்டாங்களா? 5 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருப்பினும் 5 பேர் தான் இதுல கொல்லப்பட்டதா வந்து மெயினா சொல்லப்பட்டது. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து 1773ஆம் ஆண்டு 1773ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு. இடம்பெற்ற இடம்பெற்ற பொஸ்டைன் தேநீர் விருந்து சம்பவத்தினை உடனடி காரணமாக கொண்டு 1773ஆம் ஆண்டு பொஸ்டைன் தேநீர் விருந்து சம்பவத்தினை உடனடி காரணமாக கொண்டு அமெரிக்க சுதந்திர போர் வந்து ஏற்படுது. சரியா? இப்ப இவன் என்ன செய்யறான்டா, 5 பேரை போட்டு தள்ளின அப்புறம் இந்த கிளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடக்கப்படுது. சரியா? ஆனா அங்க நெருப்பு வந்து மக்கள் மத்தியில இருந்தாலும் காட்டாம பதுக்கி வச்சுக்கணும். சரியா? கோவத்தை. ஓகே சார். ஓகே சார். கோவத்தை. அந்த கோபம் ஒரு நாள் வெடிக்கும் தானே. இப்ப வெடிக்குது ஆமாம் சார். பாருண்டு. 1773ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொஸ்டைன் தேநீர் சம்பவத்தை உடனடி காரணமாக கொண்டு அமெரிக்க சுதந்திர போர் வந்து ஏற்படுது. அதாவது பொஸ்டைன் துறைமுகத்தில் தேயிலைகள் ஏற்பட்ட பிரித்தானிய கப்பல்கள் வந்து என்னது, இவர்கள் வந்து தேயிலையை வந்து கப்பலுக்கு வந்து ஏற்றி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து பிரித்தானிய செவ்விந்தியர்கள் போல் வேடமிட்டு நுழைந்த குடியேற்றவாசிகள் வந்து 342 தேயிலை பெட்டிகளை வந்து கடலுக்குள் தூக்கி வீசி எறிந்தனர். சரியா? ஓகே சார். இவங்கள் வந்து டைரக்டா தாக்காம தேயிலை பெட்டியை தூக்கி எறிஞ்சு இதாக்காது காட்டுறாங்க. ஏன்னா தேயிலை வரி தான் இப்ப முக்கியமான வரியா இருக்கு. இப்ப சார் எத்தனை தேயிலை பெட்டிகள் சார்? 342. அதுக்கு மேற்பட்டதா இருக்கும். மட்டமா 342. ஓகே சார். எறியேக்க 342 கணக்கு வச்சு அறிவாங்க இல்லத்தானே. இல்ல இல்ல. எரிஞ்சு கொண்டு கேட்க இப்ப கோபமடைந்த பிரித்தானியர்கள் அந்த தேயிலை பெட்டிகளுக்கான பணத்தினை திருப்பி தர வேண்டும் என்று குறிப்பிட்டு பொஸ்டைன் துறைமுகத்துல வந்து என்னது இப்படி என்ன திருப்பி தர வேண்டும் என குறிப்பிடணும். சரியா? நீங்க எரிஞ்சீங்க ஓகே அதுக்கு சார். பணத்தை தர வேண்டும் குறிப்பிடணும். சரியா? ஓகே சார். அதோட பொஸ்டைன் துறைமுகத்தை வந்து மூடி மேன்செஸ்ட் குடியேற்றத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தினையும் ரத்து செய்தார்கள். சரியா? சாரி, ஓகே சார். மசாசுசெட்ட அதாவது இது மை பிரச்சனை இருக்கு. மசாசுசெட் குடியேற்றத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை வந்து ரத்து செய்தார்கள். சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து உடனடி காலமாக அமெரிக்க புரட்சி வந்து ஏற்படுது. விளங்கிட்டா? ஓகே சார். ஃபுல்லா கிளியரா விளங்கிட்டா? சார் டவுன்சன் பிரபு வந்து பிரித்தானியரா சார், பிரிட்டிஷரா? ஓ, ஓகே அப்பேண்டா சார். ஓகே சார். பிரிட்டிஷரா இல்லாம ஏன்டா அமெரிக்காவுக்கு வந்து இது போட போற? அதுதான் சார். ஓகே சார். அவ்வளோதான் சார். கிளியர் சார். ஓகே. ஓகே சார்.
சரி ஓகே, படிச்சுட்டு போய் சாப்பிடு. ஓகே பாய். சரி சார், இந்த அமெரிக்க புரட்சி நோட்ஸ் கொஞ்சம் போடணுமா? உடனே போடுவேன்னு கவலைப்படாத. ஓகே சார், தேங்க்யூ சார். ம்.